Amazfit அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஸ்மார்ட் வாட்ச் கம்பெனி பார்த்தோம்னா இந்தியால ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா. அதுல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது Amazfit Cor அப்படின்ற இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இத ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம், ஃபிட்னஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் இந்த வாட்ச்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த வாட்ச் பத்தின என்னோட கருத்துக்கள் என்ன அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தோம் அப்படின்னா Amazfit அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா Huami அப்படின்ற ஒரு கம்பெனி. Huami பார்த்தோம் அப்படின்னா ஷாமியோட ஒரு சப் பிராண்ட் அப்படினே சொல்லலாம். ஷாமி வந்து இதுவரை வெளிநாடுகளில் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட Amazfit அப்படின்ற பிராண்ட்ல. இப்போ இந்தியால 4 ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் பத்திலாம் ஒன் பை ஒன்னா நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அதுல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது Amazfit Cor அப்படின்ற இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான். இது ஒரு ரிவ்யூ யூனிட் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்தவித பேக்கேஜும் இல்லாம டைரக்டா அந்த பாக்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. பாக்ஸ்க்கு முன்னாடி Amazfit அப்படின்னு போட்டிருக்கு. பாக்ஸ் குள்ளர பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த Amazfit Cor வாட்ச் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அண்ட் USB to மேக்னெட்டிக் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வாட்சை கையில் எடுத்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் மாதிரியே இருக்கு டிசைன். அதோட முன்பக்கத்தில் பார்த்தோம்னா 1.3 இன்ச்சஸ் கொண்ட ஒரு கர்வ்டு IPS கலர் LCD டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோட. ஸோ நம்மளுக்கு டச் டிஸ்பிளே இருக்கு, டச்ல எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். தென் டிஸ்பிளேயை சுற்றி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் சரி யூஸ் பண்றதுக்கும் ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பின்பக்கத்தில் பார்த்தோம்னா ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பில்ட் அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. அண்ட் இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் நம்மளுக்கு டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு ஃபிட்னஸ் பேண்ட்ல ஸ்வைப்பிங் ஆப்ஷன் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தென் இந்த வாட்ச்ல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் அண்ட் நம்மளோட பிபிஎம் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருக்கும், எவ்வளோ கலரி பேர்ன் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா ஸ்டேட்டஸும் நம்மளுக்கு காமிக்குது. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன்ல என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை வந்து பார்த்துக்கிற முடியும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு மோட் இருக்கு. இந்த மோட ஆன் பண்ணிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலோ, ரன்னிங் பண்ணாலோ, ஜாகிங் பண்ணாலோ நம்ம எவ்வளோ கலரி பேர்ன் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் நடந்திருக்கும் எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு காமிக்குது. அதுக்கு அடுத்து வெதர், நம்ம இருக்க கரண்ட் லொகேஷன்ல என்ன வெதர் அப்படின்றத காட்டுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க, ஆலிபே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆலிபே நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணி தான் வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுக்கடுத்து அலாரம், டைமர், இந்த மாதிரி பேசிக்கான சில ஃபீச்சர்ஸும் இருக்கு. அண்ட் செட்டிங்ஸ்ல பார்த்தோம்னா வாட்ச் ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான வாட்ச் ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அண்ட் லாக் ஸ்க்ரீன் இருக்கு. இந்த லாக் ஸ்க்ரீனில் நம்மளோட ஸ்க்ரீனை ஆன் பண்ணி வச்சுக்கணுமா, லாக் பண்ணுமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபைன் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. நம்மளோட ஃபோன் எங்கேயாவது மறந்து வச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபைன் ஃபோன் ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா ரிங் அடிக்கும், ஈஸியாக வந்து நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். தென் கீழே பார்த்தோம்னா ரீஸ்டார்ட், ரீசெட் அப்படின்ற 2 பட்டன் இருக்கு. இந்த வாட்சை ரீசெட் பண்ணோம் அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வாட்ச்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த வாட்சை நம்மளோட Amazfit அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வழியாக நம்மளால கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். கனெக்ட் பண்ணி அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கனெக்ட் பண்ணி உள்ள லாகின் ஆகும்போதே நம்ம வெயிட் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து டெய்லி நடக்கணும் அப்படின்ற சில கோல்ஸ்லாம் செட் பண்ணிட்டு இந்த வாட்சை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வாட்ச்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முடியும். வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அண்ட் இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால் ஏதாவது போச்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட மொபைல்ல மெசேஜ் வந்தாலோ இல்ல வேற ஏதாவது சில ஆப்ஸ்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ அதையும் நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா ஷோ ஆகும். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளால கஸ்டமைஸும் பண்ணிக்கிற முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வாட்சை கட்டிட்டு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கீங்க, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வாங்க, இன்னைக்கான கோலை நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கு இவ்வளோ ஸ்டெப் நடக்கணும், இவ்வளோ கலரி பர்ன் பண்ணணும் அப்படின்ற சில நோட்டிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகும். இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த அப்ளிகேஷன்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஃபீச்சர் எல்லாமே இந்த வாட்ச்ல யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஓவராலா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, வியர் பண்றதுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் யூஸ் பண்ண வர Amazfit இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4000 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஹார்ட் ரேட் சென்சாரோட இருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்து கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா இது ஒரு ஒர்த்தபிளான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இதை விட கம்மியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வாட்சை இந்தியாவில் வாங்கினீங்கன்னா 4000 ரூபாய் வரும். இல்ல இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். இருந்தாலும் சில இடங்கள்ல இம்போர்ட் சார்ஜஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்சை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Amazfit மொத்தம் 4 ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வாட்சை நான் அன்பாக்ஸ் பண்ண மாதிரியே மீதி இருக்க 3 வாட்சும் உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.